பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிப்பார் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? நீங்கள் இந்த வார்த்தையை ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவர், நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவர். நமக்கு இந்த வார்த்தையின் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வர வேண்டும். அவர் என்னை தப்புவிப்பார், அவர் என்னை விடுவிப்பார், என் குடும்பத்தை தப்புவிப்பார், என்னுடைய கையின் பிரயாசங்களை தப்புவிப்பார், என்னுடைய சரீரத்தை வியாதியிலிருந்து தப்புவிப்பார். இந்த வார்த்தையின் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வர வேண்டும். பைபிளை வாசிக்கிறோம், கர்த்தர் நிச்சயமாய் தப்புவிப்பார். யோசபாத் நாட்கள்ல அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை இது. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை தப்புவிப்பார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர். இந்த சத்தியத்தை தேவ பிள்ளைகள் நாம் முதலாவது நம்ப வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். இந்த இடத்தில் தரியு ராஜாவாய் இருக்கிற ராஜா தானியேலை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அந்த ராஜா சொல்லுகிறார், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். ஓ பிரைஸ் காட். என்ன அழகான தேவனுடைய வார்த்தை பாருங்க. சோத்திரம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அல்லது வேறு மதங்களை பின்பற்றுகிற, வேறு தெய்வங்களை வழிபடுகிற ஒரு தரியு ராஜாவுக்கு தெரியுது, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர் என்று. பிரைஸ் காட். அநேக நேரத்தில் நமக்கு தெரிவது கிடையாது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரிவது கிடையாது. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பாதுகாப்பு தருகிறார், எவைகளிலிருந்தெல்லாம் நம்மை விடுவிக்கிறார் அப்படிங்கிறது அநேக நேரத்தில் நமக்கு தெரிவது கிடையாது. ஆனால் அந்த தரியு ராஜா தானியேல்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். நமக்கு எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். அந்த நாட்கள்ல யாருமே வீட்டுல தனியா என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது, அவங்க தெய்வனை வணங்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. எதிரிகள் எல்லாரும் தானியேல் ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் அவன் ஆராதித்து கொண்டிருக்கிறான். ராஜாட்ட போய் சொல்றாங்க, ராஜாவால் அதை ஒன்றும் செய்ய முடியல. ஸ்தோத்திரம். அந்த நாட்களின் சட்டத்தின் பிரகாரம் தூக்கி சிங்க கபில போட போறாங்க. இந்த சிங்க கபில போடுவதற்கு முன்னாடி தானியேலை பார்த்து ராஜா எவ்வளவு தீர்க்க தரிசனமா. இங்க 2 வார்த்தை யோசிக்கிறேன். அவன் ஆண்டவரை எப்படி அறிந்து வைத்திருக்கிறான் அந்த ராஜா. 2வது தீர்க்க தரிசனமா சோத்திரம் தானியேல்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு தெரிகிறது, அநேக நேரத்தில் நமக்கு தெரிவது கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது அங்க இங்கேயும் தான் போவோமே ஒழிய தப்புவிக்கிற ஆண்டவரை தேடுவது அநேக நேரத்தில் குறைவு. நீங்கள் இந்த வார்த்தையை நம்புவது மாத்திரமல்ல, இதை அறிக்கை செய்யுங்கள். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்கிற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அன்றைக்கு சோத்திரம் தானியேலை சிங்கத்தின் நாவிலிருந்து கர்த்தர் தப்புவித்தார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஸ்தோத்திரம் இந்த தானியேலை தூக்கி சிங்க கபில தூக்கி போட்டாங்க. ராஜா வீட்டுக்கு போயிட்டாரு. அன்னைக்கு நைட் ஃபுல்லா ராஜாவுக்கு தூக்கமே வரலையா, அவரால் தூங்கவே முடியலையா. டெய்லி சுரமண்டலம் கீத வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கிற வருவாங்களா, அன்னைக்கு யாரையும் பக்கத்திலே வர வேண்டான்ட்டார் ராஜா. ராஜாவுக்கு ஒரே கியூரியாசிட்டியா இருக்குது, தானியேலுக்கு என்ன ஆயிருக்கும், தானியேல் ஆராதித்த தேவன் அவரை தப்பு வைத்திருப்பாரா, சோதரி எப்படா விடியும் எப்படா விடியும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறார் ராஜா. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே வேகமா வந்து ஒரே ஒரு வார்த்தை, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா. ஓ பிரைஸ் காட். என்ன அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை பாருங்க. சோத்திரம். கீழே இருந்து சொல்ல, ஆம் ராஜாவே நீர் வாழ்க, தேவன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி
தூதர்களை அனுப்பி கட்டி போட்டு விட்டு என்னை தப்புவித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தப்புவிக்கிற ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எத்தனை சிங்கங்கள் வந்தாலும், எத்தனை மடங்கு அக்னி தீயினால் எரிந்தாலும், நீங்களும் நானும் நம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை தப்புவிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அநேக பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களை சுற்றிலும் அநேக சிங்கங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கையின் பிரயாசத்தையும் எப்பொழுது விழுங்கலாம், எப்பொழுது சொத்துரம் அழிக்க வேண்டும் என்று மிகவும் போராடி கொண்டிருக்கிறதா? இந்த வசனத்தை அப்படியே நம்புங்கள். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். சிங்கங்களின் வாய்க்கு கர்த்தர் என்னை தப்புவிப்பார். பிரைஸ் காட். எரிகிற அக்கினி ஜுவாலைக்கு கர்த்தர் என்னை தப்புவிப்பார். இந்த வார்த்தை அப்படியே அறிக்கை செய்யுங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், சோதனைக்கு அவர் தப்புவிப்பார், கொடுமைக்கு அவர் உன்னை தப்புவிப்பார், வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவிப்பார், அழிவுக்கு உன் பிராணனை தப்புவிப்பார். நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னுடைய சரீரம், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கையின் பிரயாசங்கள், இவைகள் எல்லாவற்றையும் சில மனுஷிக வல்லமைகளை கையில் இருந்து, சில துன்மார்க்கரின் கையில் இருந்து, சில கொடுமையின் கைகளில் இருந்து கர்த்தர் தப்புவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். சபையை நம்புங்கள். அவர் தப்புவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். நான் செபிக்கிற கர்த்தர் தப்புவிப்பார். நான் ஆராதிக்கிற கர்த்தர் தப்புவிப்பார். நான் பின்பற்றுகிற தேவன் தப்புவிப்பார். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த இடத்திலிருந்து செபித்துக் கொண்டிருந்தாலும் தப்புவிக்கிற ஒரு வல்லமை உங்க மேல இறங்கி வரப்போகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தப்புவிக்க போகிறார். ஆண்டவர் உங்களை காப்பாற்ற போகிறார். நீங்கள் நம்புங்கள். அவர் என்னை தப்புவிப்பார். அவர் என்னை தப்புவிக்கார். ஹல்லேலூயா. கொடுமைக்கு தப்புவிப்பார். அழகான வார்த்தை. அவரின் ஆத்துமாவை அழிவுக்கு தப்புவிப்பார். சோத்திரம். நிச்சயம் கர்த்தர் உங்களை தப்புவிப்பாருங்க. உங்க பிள்ளை வேற ரீதியில போய்கிட்டு இருக்குதா, ஆண்டவர் தப்புவிப்பார். சோத்திரம். நிறைய காரியத்துல மனசுல போராட்டத்தோட, நிறைய நெருக்கத்துல கஷ்டப்படுறீங்களா, ஆண்டவர் தப்புவிப்பார். சரீரத்துல நிறைய வியாதினால சோத்திரம், நிறைய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு சோத்திரம், டாக்டர்கிட்ட போய் முடியலை அப்படிங்கிற நிலைமையில இந்த சத்தத்தை கேட்குறீங்களா, கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்க பிள்ளைகள், உங்கள் கையின் பிரயாசம், உங்க குடும்பம், உங்களுடைய காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் சரி, ஒன்னே ஒண்ணு, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்பி செவிச்சு பாருங்க. ஒரு தப்புவிக்கிற வல்லமை இறங்கி வரப்போகிறது. ஸ்தோத்திரம். சிங்க கெபிக்குள்ளே தப்புவிக்கிற தூதனை அனுப்பினது போல ஸ்தோத்திரம், எந்த குகையில மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களோ, எந்த சிங்கங்களின் நடுவிலே நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த சிங்கங்களின் நடுவிலே, அந்த பிரச்சனையின் நடுவிலே அப்பா உன்னை தப்புவிக்கும்படியாய் தம்முடைய தூதர்களை அனுப்ப போகிறார். நம்புறவங்க கண்களை மூடி ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ். அந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஒரு தப்புவிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். என் ஜனங்களை எரிகிற அக்கினிக்கும் கொடுமைக்கும் அழிவுக்கும் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் சோத்திரம் கொடுமைக்கும் என் ஜனங்களை கர்த்தர் நிச்சயமாய் தப்புவிப்பீராக. நிச்சயமாய் தப்புவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால என் ஜனங்கள் தப்புவிக்கப்படுவார்களாக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்தபடியினால் ஸ்தோத்திரம். பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். தப்புவிக்கிறவர் உங்க கூட இருக்கிறார். என்ன காரியத்தை பார்த்தாலும் பயப்படாதீங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா, ரொம்ப கஷ்டத்துல இக்கட்ல இருக்கிறவங்களுக்கு பார்க்க சொல்லி ஷேர் பண்ணுங்க. இந்த வார்த்தையின் வல்லமை அவர்களையும் தப்புவிக்க போதுமானதாக இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.